ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியான 3 விதமான டிப்ஸ் பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம வாழை இலைய வச்சு செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு பின்னாடி வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி வாழை மரம் ஒரு சின்னதா தோப்பு மாதிரி இருக்கு. அங்க வந்து நம்ம ஒரு வாழை இலைய வந்து கொஞ்சம் பெருசா அந்த இலைய வந்து நம்ம தண்டோட சேர்த்து கட் பண்ண போறோம். இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு செடியில கட் பண்ணியிருந்தோம். இதோ இந்த செடியில. இதில ஒண்ணு இருக்கு. இதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம இலைய மட்டும் கட் பண்ணாம, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த தண்டு மாதிரி அதைய சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். இத கட் பண்ணும்போது அதுலேருந்து அந்த சாறு வரும் இல்லைங்களா? அந்த சாறு தான் நமக்கு மெயினா வந்து பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட்டு ரெமெடிக்கு. அதுக்கப்புறம் நம்ம இலைய வச்சு செய்ய போறோம். இப்போ முதல்ல அந்த சாறு வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த பிசுபிசுப்பு தன்மையா ஒரு மாதிரி ஒரு சாறு மாதிரி வரும். அந்த சாறை நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப இலைக்காக நம்ம இத ஃப்ரண்ட்ல இருக்க இலைய எடுத்துட்டு, இன்னொரு ரெமெடிக்கு இந்த சாறை வந்து நம்ம இப்ப பயன்படுத்திக்கலாம். இப்ப இத எடுத்துட்டு வந்துரலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ஏற்கனவே அம்மியில நல்லா சுத்தமா கழுவி வச்சுருந்தேன். ஏற்கனவே இருந்தாலும் இன்னொரு தடவ நல்லா கழுவிக்கலாம். நம்ம எப்போ ரெமெடி செய்யும்போதும், அந்த டைமில் வந்து நம்ம ஒரு தடவ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, நம்ம அதுக்கப்புறம் அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊத்தி நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அம்மிய வந்து நல்லா கழுவி விடுறேன். இந்த ரெமெடி 2 ரெமெடி நம்ம செய்ய போறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சாறு வச்சு செய்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும், அவங்க வயித்துல பூச்சிகள் இருந்தா, அந்த பூச்சிகள் அழிஞ்சு போறதுக்காகவும், குழந்தைங்களோட வயித்துல ஒரு சில பிரச்சனைகள், வயிறு வந்து ரொம்ப வலியா இருக்கு, உப்பசமா இருக்கு, சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இத குடுக்கலாம். இப்ப நல்லா நம்ம கழுவிட்டு அந்த தண்ணிய வந்து நல்லா இந்த மாதிரி தொடச்சிட்டு, இப்ப இந்த சாறு, இத வந்து இப்டி நசுக்கணும். நல்லா நசுக்கிட்டு அந்த சாறு நம்ம எடுக்க போறோம். இப்டி எவ்வளோ வந்து அந்த நீளமான அந்த தண்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அத வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே எடுத்தாலும் நம்ம நெறைய சாறு வரும். இப்ப வீட்ல 2, 3 குழந்தைங்க குடிக்கிறோம் அப்டின்னும்போது நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்ப இத பிழிஞ்சு இந்த சாறு வந்து எடுத்துக்கலாம் இப்டி. இது வந்து எங்க பையனுக்கு 4 வயசு ஆகுது. அவனுக்கு நான் ஏற்கனவே 2 தடவ குடுத்துருக்கேன். இதோட சேர்த்து 3வது டைமு. நம்ம ஒரு வாரத்தில தொடர்ந்து ஒரு ஒரு 4 நாள் இல்ல 5 நாள் அந்த மாதிரி குழந்தைங்களோட அந்த அ பசி எடுக்காத அந்த தன்மைய வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து ஒரு வாரம் குடுத்தாலுமே எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்க தைரியமா பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, இங்க கல்கண்டு தண்ணி. இந்த கல்கண்ட வந்து நான் நைட்லயே தண்ணீல போட்டு ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணிய ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில சேர்த்துட்டு, ஏன்னா அது கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஒரு மாதிரி. அதனால கொஞ்சம் கல்கண்டு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இப்ப இத குழந்தைங்களுக்கு குடுத்துரலாம். இத அப்படியே குழந்தைங்கள குடிக்க வச்சிரணும். காலையில வெறும் வயித்துல. குடிச்ச அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது குடுத்துக்கலாம். இப்ப முதல் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. 2வது ரெமெடிக்கு நம்ம இந்த இலைய இப்படி பிச்சு, இதையும் அரைச்சு வந்து நம்ம சாறு எடுக்க போறோம். இத எப்படின்னா, இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா தண்ணி போட்டுட்டு, சும்மா ஒண்ணும் பாதியமா நம்ம தட்டிட்டு அந்த சாறு எடுக்கிற மாதிரி, சும்மா லைட்டா அரைச்சுக்கலாம். நீங்க மிக்ஸில செய்ற மாதிரி இருந்தாலும், இலைய நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு சும்மா லைட்டா தண்ணி போட்டு, அத நல்லா அரைச்சுட்டு, அந்த சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்க சாப்பிடுறதுக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு சுத்தமா வந்து மோஷன் வந்து கிளியர் ஆகாது. ரொம்ப வயிறு வலியாவோ, அஜீரணமாவோ, வயிறு உப்புன மாதிரியோ, ஒரு மாதிரி என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகாத மாதிரி இருக்கவங்களுக்கு, இத நம்ம குடுக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம இலைய வந்து நல்லா அரைச்சுட்டு, அந்த சாறு புழிஞ்சிட்டு சாறு எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சாறு எடுக்கிறோம் அப்படின்னா, அதில வந்து நீங்க வெறும் இலைய மட்டும் அரைச்சிருந்தீங்கன்னா, தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கீங்க அப்படின்னும்போது, நம்ம வந்து அதில எக்ஸ்ட்ராவா எதுவும் சேர்க்க தேவையில்ல தண்ணி. அப்படியே குடுத்துறலாம். இப்ப அந்த சாறு நம்ம நல்லா அரைச்சுட்டு, அந்த சாறு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அரைச்சுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு அந்த சாறு வந்து ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்கல. சும்மா லைட்டாக தெளித்து தான் நான் வந்து செஞ்சேன். அதனால நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இது நல்லா ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த சாரோட கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணும். அது என்னென்னா நெய். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நெய். வெறுமனா நெய்யை வந்து அப்படியே நம்ம வச்சுருக்க நெய் போட்டும் செய்யலாம். இல்லை லைட்டாக சூடு பண்ணிட்டோம் நீங்கள் சேர்க்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நெய் வந்து கொஞ்சமாக, இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். நம்ம வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்ததுனால ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு சும்மா லைட்டாக நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது எவ்வளோ கலந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த சாரோட நெய் சேரவே சேராது. ஏன்னா தண்ணியோட நெய் வந்து சேராது இல்லைங்களா? அதனால் நம்ம இதை அப்படியே முதல்ல சாறு குடிச்சிட்டு அதுக்கு மேலே நெய்யோ, இல்லை நெய் சாப்பிட்டு அதுக்கு மேலே அந்த தண்ணியோ எப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப சுத்தமாயிரும். வயிறு பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் கன்டினியூவாக 7 நாள் வந்து நீங்கள் இதை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல 100% ரிசல்ட் கிடச்சிடும். 2 நாளில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, ஒரு சில குழந்தைங்க மண், சாம்பல் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. சிட்டியில் அந்த அளவுக்கு மண் சாப்பிட்ற சான்ஸ் கிடைக்காது. ஆனாலும் குழந்தைங்க வந்து அது ஒரு ஒரு மாதிரி ஒரு பழக்கம்னே சொல்லலாம். மண்ணோ இல்லை சாம்பலோ அந்த மாதிரி அள்ளி சாப்பிட்றாங்க அப்படின்னா, எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றது கிடையாது. ஒரு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்த நல்லா மசிச்சுட்டு, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா கலந்துட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க. தொடர்ந்து ஒரு 2 நாள். இதை வந்து ஏதாவது ஒரு டைம் மதியமோ இல்லை காலையிலோ எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மண் சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான டிப்ஸு. இது 3மே 100% நேச்சுரலான ரெமெடிஸ். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் தைரியமாக இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.